பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். அதோ பார் என் பானத்தால் விழுந்த காய்கள். இதோ ராமனடித்த மாங்காய்கள். இதோ நான் அடித்ததை பார்த்தாயா? இதோ பரதன் அடித்த பழங்கள். இதோ பாருங்கள், நானும் அடித்து விட்டேன். இது லக்ஷ்மணன் அடித்த பழங்கள். ஆஹா, என்ன ஆனந்தமான காட்சி! இப்போதே ரசித்து விடுவோம். இன்னும் கொஞ்ச நாள் போனால் இப்படியெல்லாம் பார்க்க முடியாதல்லவா? ஏன், இவர்கள் குருகுலம் செல்ல போகிறார்கள். எப்போது? வசந்த பஞ்சமி என்று. அன்றே இவர்களுக்கு பூணூல் கல்யாணம் நடக்க போகிறதாம். அதன் பிறகு குரு வசிஷ்டர் ஆசிரமத்திற்கு செல்வார்கள். இதற்குள்ளாகவா? இவர்கள் இல்லாமல் ராஜமாளிகை இருண்டு விடுமே. எப்படியாவது அரசரிடம் சொல்லுங்கள், கொஞ்ச நாள் இருக்கட்டும் என்று. இல்லை, அப்படி தள்ளி போட முடியாது. இந்த முகூர்த்தம் கல்வி கற்க தொடங்க மிகவும் சிறப்பானது என்கிறார்கள். குருதேவரின் கட்டளை, அன்றே நமது 4 மைந்தர்களுக்கும் உபநயனமும் நடத்த வேண்டுமாம். தந்தை என்ன சொல்கிறார்? உங்களுக்கு பூணூல் கல்யாணமாம். பூணூல் கல்யாணம் என்றால் அது உங்களுக்கு மொட்டை அடிப்பார்கள். அப்புறம் பூணூல் போட்டுக்கொண்டு 4 பிரம்மச்சரிய விரதம் எடுப்பீர்கள். பிரம்மச்சரிய விரதத்தின்படி எங்களிடம் பிக்ஷை கேட்பீர்கள். தாங்கள் பிக்ஷை போடுவீர்களா? பிக்ஷை நிறைய போடுங்கள் பெரியமா. லக்ஷ்மணன் இருக்கிறானே, போட்டியில் வில்லை உடைத்தான், பழங்களையும் எடுத்துக்கொண்டான். சரி, போகட்டும். லட்சுமணனை விட 2 மடங்கு தருகிறேன். நாளை குருகுலம் சென்றால் அங்கே நீங்கள் இப்படி சண்டையிடக்கூடாது. குருகுலம் குருகுலம் போவது எதற்காக? கல்வி கற்பதற்காக. அங்கே போனால் குருகுல கட்டுப்பாடுகள் மிகவும் கடினமானவை. அங்கே அரசன் மைந்தனுக்கும் ஆண்டியில் பிள்ளைக்கும் எந்த வேற்றுமையும் இருக்காது. எல்லோரும் சமமாக நடத்தப்படுவார்கள். பிரம்மச்சரிய விரதம் எடுத்துக்கொண்ட பிறகு மஞ்சத்தில் உறங்குவது கூடாது. தரையின் மேல் தான் படுக்க வேண்டும். காலில் செருப்பில்லாமல் நடக்க வேண்டும். வெயிலுக்கும் மழைக்கும் உங்களுக்கு குடை இருக்காது. சதா குரு சேவையே செய்ய வேண்டும். குருவின் சேவை எவ்வாறு செய்வது? குரு தூங்கிய பின் தூங்கி, எழுவதற்கு முன் எழுந்து, குரு ஆசிரமத்தை சுத்தமாக அதை தூய்மையாக வைத்திருந்து, யக்ஞ ஹோமங்களுக்காக வனத்திலிருந்து சமைத்து சேகரித்து, அப்புறம் குருவின் தேவைக்காக பிட்சை எடுத்து. பிட்சை நான் பெரியம்மாவிடம் கேட்பேன். நம் சொந்த பந்தங்களிடம் போய் பிட்சை கேட்கிறது சரியல்ல. அது முறையல்ல. ஏனோ இந்த கட்டுப்பாட்டுக்கு அவசியம் என்ன? மிகச் சிறப்பான ஏற்பாடு இது. சீமான்கள் வீட்டு பிள்ளைகள் பெருமைக்காக அவர்கள் வீட்டிலிருந்தே நல்ல பொருள்களை கொண்டு வருவார்கள். இதனால் ஏழை பிள்ளைகளுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும். பிறகு எல்லா மாணவர்களுக்கும் சமத்துவ பாவம் வருவதெங்கே? கல்வி கற்கும் உரிமை எல்லாருக்குமே உண்டு. இதில் தடைகளே இல்லை. இதை முறைப்படுத்தத்தான் குரு ஆசிரமத்தில் பிட்சை எடுக்கும் திட்டம் உருவானது. குருகுலம் போனால் என்ன கற்றுக் கொடுப்பார்கள்? வேதம், வேதாந்தம், ஸ்மிருதி, உபனிஷதம், வானநூல், ஜோதிடம், கணிதம், சங்கீதம், ராஜநீதி, தர்மநீதி. போதும் போதும், இவ்வளவு சொன்னீர்களே. அங்கே அம்மாவின் தாலாட்டு பாடல் இருக்காதே? அம்மாவின் தாலாட்டை கேட்காமல் நித்திரை வராதே. சுத்த வீரன் குருதேவர் வசிஷ்டர் இவனுடைய ஜாதகத்தை பார்த்து சொன்னார். சத்ருக்கள் நடுங்குவார்களாம் இவன் பெயரை கேட்டு. இவன் அம்மாவின் தாலாட்டை கேட்டுக்கொண்டிருந்தால் மகா மகா வீரனாகி விடுவான். ஏன் வீரபுருஷருக்கு தாலாட்டு பிடிக்காதா? அப்படி யார் சொன்னது?
படிக்க போனால் பள்ளியில் தாலாட்டை நான் பாடுவேன். यज्ञोपवीतं परमं पवित्रं प्रजापतिर्यत् स्वयं पुरस्तात् आयुष्मध्वं मृत्तिके देहि मे पुष्टिं मयि सर्वं प्रतिष्ठितं मृत्तिके प्रतिष्ठिते सर्वं तन्मे नन्दमृत्तिके ॐ राज्योर्परिणान्तरिक्षं महित्वा उपस्थिते देव्यजिते शिवं नादमन्नात्याजादधे मृत्तिके हन मे पापं जन्मजा दुष्कृतं कृतं मृत्तिके ब्रह्मदत्ताधिकाश्चमेनाभिमन्त्रिता मृत्तिके देहि मे पुष्टिं त्वयि सर्वं प्रतिष्ठितं मृत्तिके प्रतिष्ठिते सर्वं तन्मे नन्दद मृत्तिके. பிரம்மச்சாரி ராமா, பரதா, லக்ஷ்மணா, சத்ருக்னா, உங்கள் பூஜைக்குரியவர் யார்? அனைவருக்கும் முதலாக பிரம்மா உங்கள் பூஜைக்குரியவர். பிறகு வானவர் தலைவன் இந்திரன், மூன்றாவது அக்னி தேவன், நான்காவது தான் இந்த வசிஷ்டர். ராமா, நான் சூரிய தேவனின் சாட்சியாக உங்களை என் சீடர்களாக ஏற்றுக்கொள்கிறேன். குருவுக்கும் சீடனுக்கும் இடையே பரஸ்பர நம்பிக்கையும் அன்பும் இருக்க வேண்டும். மாணவர்கள் குருவின் நல்ல குணங்களை மட்டும்தான் கற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவைகளை கற்றுக்கொள்ள கூடாது. ராமா, உங்களுக்கு என் முதல் பாடம், உண்மையே பேசு, தர்மம் செய், மாதாவே தெய்வமாக இரு, பிதாவே தெய்வமாக இரு, ஆச்சாரியனே தெய்வமாக இரு. இப்போது நீங்கள் என்னுடன் சேர்ந்து மூலமந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் ஓம் भवति भिक्षा देहि माता भिक्षा देहि
பிட்சை எடுத்த பிரம்மச்சாரிகள் அங்கேயே தங்கக்கூடாது. குழந்தைகளே, ஆசிரமத்துக்கு புறப்படுங்கள். குருதேவா, வாசலில் ரதம் காத்திருக்கிறது. தேவி, வித்தை பயிலச் செல்லுகின்ற பிரம்மச்சாரிகள் வாகனங்களில் செல்லக்கூடாது. நலம் உண்டாகட்டும். வாருங்கள். கண்ணீரிலே கரைந்தனரே ராணியர் மூவருமே, தசரதனும் தாங்காமலே தனக்குள்ளே அழுதனனே, தனக்குள்ளே அழுதனனே. கொஞ்சம் சாப்பிடுங்கள். பசி இல்லை.